வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு புதிய அரசியல் தீர்வு தேவை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி முக்கியஸ்தர்களை ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்து கலந்துரையாடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மாகாண சபை தேர்தல்கள் மற்றும் புதிய அரசியலமைப்பின் அவசியம் குறித்தும் இதன்போது ஜனாதிபதி விவரித்துள்ளார். அத்துடன் பழைய அரசியல் தீர்வுகள் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு இனி பொருத்தமானவை அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்டகாலமாக எதிர்கொண்டுள்ள கடத்தொழில் மற்றும் நில பிரச்சினைகள், உட்கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டு தேவைகள் தொடர்பாக தமிழரசு கட்சி முக்கியஸ்தர்கள் எழுப்பிய சில பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரவினால் சமர்ப்பிக்கப்பட்ட பட்ஜெட் மருத்துவர்களை புறக்கணித்து அவர்களின் வசதிகளை குறைத்துள்ளதாக மருத்துவ அதிகாரிகள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. வருமான வரி காரணமாக பெரும் சிரமங்களை எதிர்கொள்ளும் மருத்துவர்களுக்கு இந்த பட்ஜெட்டிலும் கூட நிவாரணம் வழங்க அரசாங்கம் தவறிவிட்டது என்றும் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் வைரஸ் காய்ச்சல், சிகுன்குனியா போன்றவற்றின் பரம்பலும் அதிகரித்து காணப்படுகிறது என யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 19 நாட்களில் 130 டெங்கு நோயாளர்கள் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் வைத்திய கலாநிதி ஆகேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இயாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் பருவமழைக்கு பின்னர் டெங்கு நோயின் தாக்கம் சடுதியாக அதிகரித்து செல்வதை அவதானிக்க முடிகிறது. இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் யாழ் மாவட்டத்தில் 1220 பேர் டெங்கு நோயுடன் இனங்காணப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். கலகுடாத்தி ஞானசார தேரர் நேற்றைய தினம் திருகோணமலைக்கு சென்று அங்குள்ள பௌத்த சின்னங்களை நிறுவுவதற்கு தடையாக இருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். திருகோணமலை தமிழ் மக்களுக்கே சொந்தமானது என்று கூறிக்கொண்டு அங்கு பௌத்த சின்னங்களை வைப்பதற்கு தடையாக இருக்கும் ராசமாணிக்கம் சாணக்கியனுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இவரை போல பலரை சந்தித்துள்ளதாகவும் எவ்வித காரணத்திற்காகவும் எமது செயற்பாடுகளை நிறுத்த முடியாது எனவும் ஞானசார தேரர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் எமது தமிழர் தாயகத்தினை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க முடியாது என்றும் பதிலடி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்டம் பட்டம் தொடர்பாக புதிதாக வெளிவந்துள்ள சர்ச்சைகள் குறித்து ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த அறிக்கைகள் முற்றிலும் பொய்யானது என்று அவர் மறுத்துள்ளார். தம் மீது சுமத்தப்படும் அவதூறுகளுக்குரிய பதில்களை எதிர்வரும் 21ஆம் தேதி நுகைக்கொடையில் நடைபெறவுள்ள அரசுக்கு எதிரான பேரணியில் நாடு முழுவதும் காண முடியும் என்றும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். அரலஹங்கில தெஹிதகண்டிய பிரதான வீதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிளை செலுத்திய 2 நபர்களும் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. பேகரஹலையில் இருந்து அரலஹங்கில நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளின் மோதியே குறித்த விபத்து சம்பவித்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக 10 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்துள்ளார். யாழில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கனமழை காரணமாக யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த 33 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 5 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. அத்துடன் கடந்த 3 நாட்களில் யாழ் மாவட்டத்தில் 160.8 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. நீர் வழிந்தோடக்கூடிய வடிகால்கள் அடைக்கப்பட்டுள்ளதால் நீர் ஆங்காங்கே தேங்கும் நிலையும் ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.
கிளிநொச்சி நகரின் கடகப்புற பகுதியில் 7 கடைகள் திருடப்பட்டுள்ளன. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு இடம்பெற்றுள்ளது. இதன்போது கடைகளில் இருந்த ஏராளமான பெறுமதிமிக்க பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மலையகத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக தொடர்ந்து மார்க்க போக்குவரத்து பாதிப்படைந்துள்ளது. இதனால் இதழ் கல்கிஸ்ன மற்றும் ஓகிய ஆகிய தொடர்ந்து நிலையங்களுக்கு இடையிலான சுரங்கப்பாதை அருகில் நேற்றிரவு ஏற்பட்ட கனமழையினால் மண் மற்றும் பெரிய கற்பாறைகள் சரிந்ததால் கொழும்பிலிருந்து பதுளை செல்லும் அனைத்து தொடர்ந்து சேவைகளும் நானோயா தொடர்ந்து நிலையம் வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. கனமழையினால் ஏற்பட்ட மண் சரிவினால் பல பெரிய பாறைகள் தொடர்ந்து எஞ்சின் மீது விழுந்ததால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மகியங்கனி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். திம்புலாகல மகியங்கனை பிரதான வீதிக்கு குறுக்கு வீதியொன்றில் இருந்து சிறிய ரகள் உளவு இயந்திரம் திடீரென ஏறியமையால் பிரதான வீதியில் இருந்து வந்த கார் அதனுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது உளவு இயந்திரத்தில் பயணித்த 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுகஞ்சா உத்தியோகபூர்வ விஜயத்துக்காக தீவை வந்தடைந்துள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS சுகஞ்சா 2025 நவம்பர் 18 காலை உத்தியோகபூர்வ விஜயத்துக்காக தீவை வந்தடைந்ததுடன் கடற்படை மரபுகளின்படி இலங்கை கடற்படையினர் அந்த கப்பலை கொழும்பு துறைமுகத்தில் வரவேற்றனர். தீவை வந்தடைந்துள்ள INS சுகஞ்சா என்ற போர்க்கப்பல் 101 மீட்டர் நீளம் கொண்டதுடன் இந்த போர்க்கப்பலின் கட்டளை அதிகாரியாக கொமாண்டர் சந்தோஷ் குமார் வர்மா கடமையாற்றுகின்றார். இந்த போர்க்கப்பல் தீவில் தங்கியிருக்கும் காலத்தில் 2 நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையேயான நட்பை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளில் கப்பலின் அங்கத்துவ குழுவினர் பங்கேற்க உள்ளனர். மேலும் தீவின் பல முக்கிய பகுதிகளுக்கு சென்று பார்வையிடவும் திட்டமிட்டுள்ளனர். மேலும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தை முடித்துக்கொண்டு INS சுகஞ்சா என்ற போர்க்கப்பலானது 2025 நவம்பர் 21 தீவிலிருந்து புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இவரிடத்தின் இதுவரையான காலப்பகுதிக்குள் 105 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் போது 57 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 56 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாகவே இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 22 அளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாகக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இக்குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை அண்டியதாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இதனால் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. சப்ரகமுவ மத்திய ஊவா மேல் தென் மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டமான நிலையும் காணப்படும். கொள்வனவு முகாமையாளர் சுட்டன்கள் 2025 அக்டோபரில் உற்பத்தி மற்றும் சேவைகள் நடவடிக்கைகள் இரண்டிலும் விரிவடைதலை காட்டுவதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. உற்பத்திக்கான இலங்கை கொள்வனவு முகாமையாளர் சுட்டன் கடந்த அக்டோபரில் 61.0 சுட்டன் பெறுமதியை பதிவு செய்து உற்பத்தி நடவடிக்கைகளில் அதிகரிப்பு ஒன்றை பதிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அனைத்து துணை சுட்டன்களும் வளர்ச்சிக்காக சாதகமாக பங்களித்து இவ்வதிகரிப்பானது பரந்த அடிப்படையினை கொண்டு காணப்படுகின்றது. கனடாவில் உள்ள பண்ணைகளில் தொழில் பெற்று தருவதாக கூறி 5.2 மில்லியன் ரூபாய் மோசடி செய்த ஒருவரை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். குறித்த சந்தேக நபர் களுத்துறையைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து பணம் பெற்றுள்ளதாக வெளிநாட்டு பணியகத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதை தொடர்ந்தே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
ஓய்வு பெற்ற தோட்ட முகாமையாளரான இவர் காலி மற்றும் நிக்கவரட்டிய பகுதிகளில் உள்ள 4 பேருக்கு கனடாவில் தொழில் பெற்று தருவதாக கூறி தலா 1.3 மில்லியன் ரூபாய் மோசடி செய்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.